கண்டதோ காட்சி கொண்டதோ கோலம் என்பதாக வாழக்கூடிய ஒரு சூழல் இருந்துச்சு. ஒரு மனிதாபிமானம் என்பது இருக்காது, ஒரு இரக்கம் என்பது இருக்காது. எந்த அளவுக்கு அவங்க வாழ்ந்தாங்க அப்படின்னு சொன்னா, ரசூலுல்லாஹினுடைய வருகைக்கு முன்னாடி அவர்களுடைய வாழ்க்கை எந்த அளவுக்கு இருந்துச்சுன்னு சொன்னா, ஒரு சின்ன ஒரு உதாரணமாக ஒரு விஷயத்தை எடுத்துக்கலாம். ஒரு ஒட்டகத்தை கொண்டு வந்து சாப்பிடுவாங்க. ஒரு ஒட்டகத்தை அறுத்து என்ன செய்வாங்க, எல்லாரும் பொண்ணா உட்காந்து சாப்பிட்டு இருப்பாங்க. இதுல ஒட்டக கறி பத்தலை அப்படின்னு சொன்னா திரும்பி என்ன செய்வோம், ஒரு ஒட்டகத்தை பிடிச்சு அறுத்து மறுபடியும் சாப்பிடலாம், அது தப்பு கிடையாது. ஆனா அந்த மக்கள் என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னா, மறுபடியும் ஒரு ஒட்டகத்தை பிடிச்சு அறுத்துலாம் என்ன செய்ய மாட்டாங்க, சமைக்க மாட்டாங்க. உயிரோடு இருக்கக்கூடிய ஒட்டகத்தினுடைய ஒரு பகுதியை போய் அப்படியே ஒரு ஆள் அறுத்துட்டு வந்துடும். அது உயிரோட தான் இருக்கும். அதனுடைய ஒரு பகுதியை, உயிரோடு இருக்கக்கூடிய ஒரு ஒட்டகத்தை ஒரு பகுதியை ஒரு ஓரமா அறுத்துட்டு வந்து அதை சமைச்சு சாப்பிடுவாங்க. அது உயிரோட இருக்கும். அப்ப எவ்வளவு பெரிய ஒரு கொடுமை.